அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னா, பாபாவங்க அவர்களுடைய கணிப்புகளின்படி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ரொம்பவே பார்க்கும் பொழுது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதாகவும், அவங்க குடும்பம் ரீதியாக மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால குடும்பம் ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும். யார்கிட்டையும் பகைமை பாராட்டாமல் உறவுகளுக்குள்ளே நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுடைய உடன்பிறப்புகளிடத்திலேயோ அல்லது உங்களுடைய உறவுகள் மத்தியிலேயோ நீங்கள் பிரச்சனைகளையோ பகைமையையோ இல்லை விவாதங்களையோ சண்டை சச்சரவுகளையோ ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உறவுகளை இழுத்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. இந்த நேரத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறுகின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாக பெறுவீங்க. வாகனம் வீடு மனை வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் பல உண்டாக பெறலாம். மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நிதிநிலை வலுவாகவே இருக்கும். திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமைய பெறுவீங்க. அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்க பெறப்போகிறது. இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெற போகிறது. தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க. வீடு மனை அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும். தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும். இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடுறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு. அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும். தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும். அதனால் எதிலையுமே தங்களால் வெற்றி அடையவும் முடியும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம். சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும். சுப வேலைக்கான விஷயங்களில் செலவு செய்வீங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும்.
உறவினர்கள் வருகை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். சற்று கவனமா இருக்க பாருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க. எதிர்கட்சியினர் உதவியும் செய்வாங்க. மறைமுக போட்டிகள் இருக்கும். தொண்டர்களினுடைய உதவியுடன் செயலாற்றுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலமா வெற்றி தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்க விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணவரத்து ஓரளவுக்கு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம். பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்கள் நட்பு உண்டாகும். வாகனம் மூலமாக லாபங்களும் அதிகரிக்க செய்யலாம். அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பல விதத்திலையும் புகழ் அதிகரிக்கவும் செய்யலாம். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். மேலதிகாரிகள் உதவி கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிலம் வீடு மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுங்கிறதுங்க. எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க செய்வதோடு எண்ணங்கள் ஈடேறவும் வாய்ப்புகள் இருக்கு. இவை தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுப பலன்கள் உருவாக செய்யும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். ஆனாலும் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியும் இருக்கலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படுங்க. உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி வருவாங்க. தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையம் மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம். தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியம். கலைத்துறையினருக்கு வெளிநாடு புது நிறுவனங்கள் தங்களுக்கு வாய்ப்பளிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமாய் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அலுவலகத்தில் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல சிறு சிறு சிக்கல்கள் உருவாகலாம். அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருக்கிறதே தற்சமயத்திற்கு தங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா புது புது யுத்திகளை கையாளணும் அப்படின்னு நினைப்பீங்க. புது சிந்தனைகளை உருவாக்குவீங்க. நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. அதனால் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து சிந்தித்து அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பணம் போடுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு கிஃப்ட்டை அறிமுகப்படுத்துறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புது யுத்திகளை நீங்கள் உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ நீங்கள் கையாளணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது.
ஏன்னா நஷ்டமாகாமல் தவிர்க்கிறதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி தடைப்பட்ட பண உதவி கிடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன சிக்கல் உருவானாலும் கிடைச்சிடுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகத்தை எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்பு மாற ஆரம்பிக்கும். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யலாம். கலைத்துறையினருக்கு நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான தங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்க பெறும் திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே நேரம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்கவும் நேரிடலாம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகலாம். அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவீங்க. சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். அதே நேரம் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாவற்றிலையுமே ஓரளவுக்கு கடினமான முயற்சியின் அடிப்படையில் வெற்றியடைவீங்க. சேமிப்பு அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் தங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் கடமைகளை காப்பாற்றுவீங்க.